படையப்பால வந்துச்சு லாட் ஆஃப் காசு, ஜப்பான்லயே காட்டுச்சு முத்து படம் மாசு. ஷாருக் கானே சொல்லிருக்காரு ஹி இஸ் த ஓஜி பாஸ். இது எப்படி இருக்குன்னு எடுக்க வராரு பாலா சார் கிளாஸ். அம்மா இறப்ப தாங்க முடியாத நானு வாழ்க்கை ஆக்கிட்டேன் வீணு. தலைவர் படம் பார்த்தனாலதான் ஆனே ரீபான். எனிதிங் ஃபார் தலைவர்ல பேச வரேன் அஸ் அ ஃபேன். சூப்பர் ஸ்டார் ஏறி இருக்காரு பல ஸ்டேஜ். தலைவர் தான் என் வாழ்க்கையோட மோட்டிவேஷன் பேஜ். தலைவர் வழியில நடக்கிறது தான் என்னோட அட்வான்டேஜ்னு பேச வராரு ஈஸ்வரவேல், ஓனர் ஆஃப் ரெட்ரோ ரோபோட்டிக்ஸ். காலா பட இன்ட்ரோல வரும் ரெயின். குட்டிசு சொல்றாங்க சூப்பர் ஸ்டார் இஸ் மைன். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் ஆவுறாங்க ஷைன். ஸ்டேஜ்ல பேச எப்பவும் தேவைப்படும் ஸ்கிரிப்ட். ஆனா உள்ளத பேசுறதுனால தான் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு ஹிட். தலைவர் தர்பார்ல இன்னைக்கு இதுதான் சப்ஜெக்ட். படையப்பா படத்துல பண்ண சூப்பர் ஸ்டாருக்கு மாப்பிளையா, அவர் மாதிரி ஒரு மனுஷனை நான் இன்ன வரைக்கும் பார்க்கலையா, நானும் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தாயான்னு பேச வராரு டிவி ஆங்கர் விஜய் சாரதி. தலைவர் படம் பார்த்தா அடிக்காது போரு. சூப்பர் ஸ்டாருக்கு இருக்காங்க ஃபேன்ஸ் டு ஹார்ட் கோர். இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 34. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்றுமே தேடல் தொடங்கியதுங்கிற மாதிரி பாலா அங்கேயோ இங்கேயோ தேடி 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 சொல்லாததை சொல்லணும்னு உண்மையிலே அவருக்கு தெரியாததை கத்துக்கிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பட் நம்பர்ஸ் ஏற 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 ஒவ்வொரு தகவலும் சுவாரஸ்யம் குறையாம ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு என்னென்ன தகவல்கள்லாம் அப்படி திரட்டிட்டு வந்திருக்கான்றதை பார்க்க போறோம். இந்த செக்மெண்ட் தான் இது எப்படி இருக்கு. பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 34வது நாள் தகவல் நம்பர் 331. படையப்பா திரைப்படம் அதிரி புதிரி ஹிட் ஆகி ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரான தேனப்பர் அவர்கள் அந்த படம் உருவானப்போ நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனப்பர் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. படையப்பா படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் காப்பிலாம் வந்துச்சு, தலைவர் பார்த்துட்டார், படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டார். திடீர்னு தலைவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி தேனப்பன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி பாண்டி பஜாரில் இருக்கேன் சொன்னேன். நீங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்குறாரு. வரும்போது மிக முக்கியமாக நம்ம படத்தில் நடித்தவங்க வேலை பார்த்தவங்களோட சம்பள லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வாங்குறாரு. நான் வந்து ஈபி தானே சார், நான் எழுதிலாம் வைக்கல, ஆனால் மண்டையில் வச்சிருக்கேன், நீங்கள் கவலைப்படணும், வந்தால் உடனே சொல்கிறேன்னு சொல்லி டக்குன்னு போய் அவட்ட அங்கே பேப்பரை வாங்கி யார் யாருக்கு என்ன சம்பளம் கொடுத்துருக்கோம், என்ன பாக்கி இருக்குது எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சாச்சு சார் கணக்கெல்லாம் அவட்ட கொடுத்தேன். அதை வாங்கி பார்த்துட்டு இந்த படத்துக்கு நம்ம ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணோம் தேனப்பன். அந்த பட்ஜெட்டில் ஒரு லம்ப் அமௌண்ட் இப்போ சேவ் ஆயிடுச்சு. நீங்களும் கேசரிக்குமாரும் சேர்ந்து பணத்தை எனக்கு சேமிச்சு கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த பணம் இந்த படத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான். அதனால் இந்த பணத்தை என்ன செய்யலாம், இந்த படத்தில் யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கே பிரித்து கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ எழுதியிருக்க நேம் எல்லாருக்கும் அப்படியே டபுள் சம்பளமாக மாற்றிருங்க. நடிச்சதுலேருந்து லைட் பாய் வரைக்கும் எல்லாத்துக்கும் இன்னொரு எக்ஸ்ட்ரா சம்பளம் நம்ம கொடுத்துடலாம். இதை என்ன செய்றீங்கன்னா, இன்னைக்கு நைட்டே அவங்க எல்லாரும் கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி பணத்தை பெட்டியில் வச்சு கையில் கொடுத்துட்டாராம். நானே கார் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தர் வீடாக போய் கதவு தட்டி காசு கொடுத்தேன். மிக முக்கியமாக மன்சூர் அலிகான் அவர்களுக்கு அந்த படத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தோம். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்னொரு 1 லட்சம் ரூபாய். நான் நடித்த ஒரே ஒரு சீனுக்கு டபுள் சம்பளமான அவர்லாம் பயங்கரமாக வியந்தார். ரம்யா கிருஷ்ணன் முதல் கொண்டு அந்த படத்தில் நடிச்ச எல்லாரும் ஆனந்தமானாங்க, ரொம்ப சந்தோஷமானாங்க. அதுதான் தலைவரோட மனசுன்னு பதிவு பண்ணுறார் தேனப்பன். மிச்சமான பணத்தை பெட்டியில் வைக்காம அது யாரால மிச்சமாச்சோ அவங்களுக்கே கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, அந்த மனசு ரொம்ப பெரிய மனசு. அதுதான் தலைவர் மனசு. அப்படிப்பட்ட தேனப்பன் தலைவரோட இன்னொரு படத்துலையும் ஈபியா ஒர்க் பண்ணார். அந்த திரைப்படம் முத்து திரைப்படம். அதில் அவர் நடிக்கவும் செஞ்சிருப்பார். எந்த காட்சி அப்படின்னு கேட்குறீங்களா, மீனாவோட கூறியலே தலைவர் இந்த மலையாள தேசத்துக்கு போயிடுவாள். அங்கே போனதுக்கப்புறம் மீனாவை மகாராணினும் தலைவரை வேலைக்காரன் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த டீ கடையில் டீ போடுறவராவது நடிச்சிருப்பார். அவர் தான் தேனப்பன் அவர்கள். എനിക്കറിയാം ഇത് തിരുവനന്തപുരം മഹാറാണിയല്ലേ. ഞാൻ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം തിരുവനന്തപുരത്ത് കണ്ടല്ലേ. നമ്മുടെ കടയ്ക്ക് വരുന്നത് മഹാഭാഗ്യമാണ്. அப்படிப்பட்ட அந்த முத்து திரைப்படம் ஜப்பான்ல எப்படி ரிலீஸ் ஆச்சு, அங்க எப்படி ஹிட் ஆச்சு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 332. தகவல் நம்பர் 332. தலைவருக்கு ஜப்பான்ல எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் உண்டுன்னு சொன்னோம். அது முத்து திரைப்படத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட முத்து திரைப்படம் முதலாக ஜப்பான்ல எப்படி ரிலீஸ் ஆனது அந்த கதையை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்பெல்லாம் தமிழ் சினிமாவோட வீடியோ கேசட் ஓவர்சீஸ்க்கு போகும். அப்படி சிங்கப்பூர்ல ஒரு ஜப்பான் பிலிம் கிரிட்டிக் ஜுன் எடோக்கி அப்படிங்கிற ஒரு வீடியோ கேசட்ல முத்து படத்தை பார்க்குறாரு. அந்த படம் அவருக்கு பயங்கரமாக பிடிச்சி போகுதுங்க. ரொம்ப சூப்பரான படமாக இருக்கு, இந்த படத்தை எப்படியா ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் ட்ரை பண்ணுறாரு. அப்படி 1998 சனா டியூக்ஸ் அப்படிங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகே இந்த படத்தை நம்ம ஜப்பானில் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த படத்துக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து த ஒடோரு மகாராஜா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அந்த டான்சிங் மகாராஜா அப்படின்னு அர்த்தம். இந்த முத்து டான்சிங் மகாராஜா அப்படிங்கிற பேரில் தான் முதலாக தலைவர் ஜப்பானுக்கு போகிறாரு. அங்கே எல்லாருக்கும் அந்த படம் பயங்கரமாக பிடிச்சது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜப்பானில் படம் ரிலீஸ் ஆனால் தமிழில் பார்க்குறவங்க ஒரு நாள் பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா ஜப்பான் ரசிகர்கள் அடுத்து 30 நாளைக்கு பார்ப்பாங்களாம் சப்டைட்டில் இல்லாமல். அந்த அளவுக்கு தலைவருக்கு ஜப்பானில் ஃபேன்ஸ் உருவானதில் மிக முக்கியமான திரைப்படம் இந்த முத்து திரைப்படம். முத்து த டான்சிங் மகாராஜா அப்படின்னு வெளியான முத்து திரைப்படம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி அதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு இந்திய திரைப்படத்தை ரெக்கார்ட்லாம் உடைச்சிச்சு. அந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜு பாகயா ஜென்டில்மேன் அப்படிங்கிற திரைப்படம். இது ஒரு ஹிந்தி திரைப்படம். இதில் ஹீரோ நடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான்.
அப்படிப்பட்ட ஷாருக் கான் தலைவரை பற்றி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 333. தகவல் நம்பர் 333. ஷாருக் கான் அவர்கள் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் முதல்ல தலைவரை பார்த்தது மும்பையில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்போ அவர் நடிக்கலாம் வரல, தூரத்துலேருந்து தலைவரை பார்க்குறாரு. தலைவர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரா, ஒரு மிரருக்கு முன்னாடி நின்று அந்த சிகரெட் ஸ்டைல் இருக்குல்ல, ஒரு ஐகானிக் சிகரெட் ஸ்டைல் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தாராம். 25 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேக்கப்பை ஒரு முறை கூட மிஸ் ஆகாமல் சிகரெட்டை தூக்கி போட்டார். அதுக்கான காரணம் அவர் 25 மினிட்ஸ் பண்ண ப்ராக்டிஸ். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ரிஹர்சல் எவ்வளோ முக்கியம், ப்ராக்டிஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. இன்றைக்கும் நான் நடிக்கும் போது ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கான மிக முக்கியமான காரணம் அன்னைக்கு தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். த லெசன் லேர்ன் ஃப்ரம் ரஜினி அப்படின்னு சொல்கிறார் ஷாருக் கான். Many years ago when I landed in Mumbai 24 years ago, I'd landed there and I went to Mukesh Mill and I think Rajni sir was shooting for a Hindi film. So I saw him from far. He was standing in front of a big mirror and he was practicing how to do the cigarette throw in his mouth and get it right. அப்படி சொல்லிட்டு இன்னொரு சுவையான விஷயம் சொல்கிறார். அன்னையிலேருந்து நானும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன், நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு முறை கூட எனக்கு சிகரெட் டேரெக்டாக போய் என் லிப்பில் உட்காந்ததே கிடையாது. கண்ணில் விழுகும், காதில் விழுகும், மூக்கில் விழுகும், லிப்புக்கு மட்டும் போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஷாருக் கான். அது ஒருத்தருக்கு மட்டும்தான் வரும், அவருக்கு மட்டும்தான் வரும். அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் பதிவு பண்ணக்கூடிய ஷாருக் கான். அந்த ஷாருக் கான் தலைவர் மேலே இருக்கக்கூடிய அன்பை, அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்டை காட்டின படம் தான் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் வந்து அந்த லுங்கி டான்ஸ் அப்படிங்கிற சாங். சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்ன உடனே தலைவருக்கு ட்ரெயினில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம், தலைவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 334. தகவல் நம்பர் 334. ஷாருக் கான் நடித்த சென்னை எக்ஸ்பிரஸ் படம் அந்த லுங்கி டான்ஸை பற்றிலாம் பேசின நேரத்தில் இன்னொரு ட்ரெயின் சம்பவம், தலைவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம், நெகிழ்ச்சியான சம்பவம் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்துட்டார், லாங் லீவ் எடுத்து தான் சேர்றாரு. முடிச்சுட்டு ஒருவேளை நடிப்பு வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம மறுபடியும் பெங்களூருக்கே போய் கண்டக்டராகவே ஆயிடலாங்கிறத அவரோட எண்ணம். அப்படி அவர் இங்கே வந்து நடிப்பு பயிற்சி எல்லாம் முடிச்சு நடிக்க ட்ரை பண்ணி வாய்ப்பு கிடைக்காம ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம மறுபடியும் வேலைக்கே போயிடலாம், கண்டக்டர் வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஏறார். ட்ரெயினில் ஏறி உட்காந்தா அவருக்கு எதுக்கு ஒரு பெரியவர், அந்த பெரியவர், தம்பி நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாம் தம்பி, நீங்கள் பெங்களூரில் பஸ் கண்டக்டர் இருக்கீங்களே, ஜெய்நகர் ரூட்டில் ஓடி இருக்கீங்களா, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தம்பி என் மூத்த பையன் கூட கண்டக்டராக போகிறான், பெங்களூர் கார்பரேஷனில் தான் இப்போ தான் வேலை வாங்கியிருக்கேன், அவன் பிஎஸ்சி முடிச்சிருக்கான், 10,000 பணம் கேட்டாங்க, பரவாயில்லன்னு 10,000 பணம் கொடுத்து இந்த வேலையை வாங்கிட்டேன்னு சொல்கிறார். கேட்டோடனே தலைவருக்கு மாதிரி நெருடுது. இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய அந்த வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கு, அந்த வேலையை விட்டு நம்ம நடிக்க போகிறோன்னு சொல்கிறோமே. நேராக போய் பெங்களூர் போய் கண்டக்டர் வேலை செய்கிறோம், நடிப்பெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணிட்டு பெங்களூர் போகிறார். பெங்களூரில் வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறார். பஸ் ஏறினா அவர் நண்பரான புட்ராஜ் அதே பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கார். அவர் ரஜினி பார்த்தோன்னே சூப்பராக எப்போ நடிக்கலாம் ஆரம்பிச்சேன் கிட்டப்ப, இல்லைப்பா நடிப்பெல்லாம் சரியாகல, நான் கண்டக்டர் ஆகலான்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னப்போ புட்ராஜ் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்கிறார். இல்லை சிவாஜி, நீ கண்டக்டர் ஆக முடியாது, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. தலைவருக்கு என்ன பண்ணனே தெரியல. அந்த பக்கம் நடிப்பும் போச்சு, இந்த பக்கம் வேலையும் போச்சு. முக்கியமாக அந்த கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறதே தவிர்த்திருக்காரு. ஏன் அப்படின்னா அங்கே போனால் நம்ம எல்லாரும் பரிதாபமாக பார்ப்பாங்க. தலைவருக்கு அப்போ இருந்தே தன்னை யாராவது பரிதாபமாக பார்க்குறது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு இடத்துக்கு போனால் ஜெயிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற முடிவில் இருந்திருக்கார். என்ன செய்யன்னு தெரியாமல் குழம்பி நின்றுருக்கார். அந்த நண்பர் புட்ராஜ் இருக்கார்ல, உனக்கு வேலை போச்சுன்னு சொன்னால புட்ராஜ், அதே புட்ராஜ் தான் சிவாஜி ராவ் அப்படிங்கிற ரஜினி கிட்ட உனக்கு நடிப்பு வரும், நீ பெரிய நடிகன் ஆவான்னு சொன்னார். அது எப்போ சொன்னார், எதற்காக சொன்னார்? தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 335. தகவல் நம்பர் 335. சிவாஜி உனக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு சொன்னால புட்ராஜ். ஆனால் அதே புட்ராஜ் தான் ரஜினி கிட்ட உனக்கு நடிப்பு நல்லா வருது, நீ கண்டிப்பாக பெரிய நடிகன் ஆவான்னு சொன்னார். அது எப்போ சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் சிவாஜி ராவா கண்டக்டராக இருந்து ஓடின ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி நகர் டு சாம்ராஜ்பேட்டை. இந்த ரூட்டில் 134 நம்பர் பஸ்ஸில் தான் தலைவர் கண்டக்டராக இருந்திருக்கார். அப்படி கண்டக்டராக இருக்கும்போது ஒரு நாள் வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கார். வீட்டுக்கு போயிட்டு இருப்ப ஏதோ தெருவில் வந்து ஒரு பெண் அலற மாதிரி சத்தம் வருது. தலைவர் தேடி போய் அந்த வீட்டை பார்க்குறா. ஒரு செவருக்கு அந்த பக்கம் ஒரு பெண் கத்துற சவுண்டு கேட்குது. ஐயோ என்னமோ எதுன்னு சொல்லி செவரை தாண்டி குதிக்கிறா. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணை செவரோரமாக வச்சு யாரோ பலவந்தப்படுத்துற மாதிரி டக்குன்னு தலைவர் போய் அவங்களை அடிச்சிடறாரு. அடிச்சோடனே தான் அங்கே ஒரு ட்விஸ்ட், அங்கே ஒரு நோட்டு புத்தகத்தோட வராரு. இது நாடக ரிஹர்சல் சார், இங்கே ஏன் சார் நீங்கள் வந்தீங்க, யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ இது நாடக ரிஹர்சலான்னு சொல்லி முதல்ல தலைவருக்கு அப்போ தான் நாடகம் அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் அவருக்கும் நாடகம் போடணும்னு ஆசை வந்து அதே கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஜுவாலை அப்படின்னு ஒரு நாடகம் போடுறார். அதில் சத்ரபதி சிவாஜியா தலைவரே நடிக்கிறார். அந்த நடிப்பை பார்த்துட்டு அவருடைய நண்பரான புட்ராஜ், எந்த புட்ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வேலை போச்சுன்னு சொன்னாலும் அந்த புட்ராஜ் உனக்கு நடிப்பு கண்டிப்பாக வருகிற நம்பிக்கையும் கொடுக்குறார். அப்படி அவர் கொடுத்த நம்பிக்கை, ராஜ் பகதூர் கொடுத்த நம்பிக்கையில் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சென்னையில் ஜாயின் பண்ணி தலைவர் நடிப்பு பயிற்சி எடுத்து பின்னாடி நடிகராக மாறுறார். அப்படிப்பட்ட அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தலைவருக்கு அப்புறம் ஜூனியராக படித்த இன்னொரு மிக முக்கியமான நடிகர், தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர், தலைவரை பத்தி பகிர்ந்துட்டு இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி. தகவல் நம்பர் 336. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவேலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. நான் எங்க வருவேன், எப்படி வருவேன் யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இது தலைவரோட டைலாக். இதுல என்ன வரும் ஏது வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ வரலையும் அவங்களுக்கும் தெரியாது.
எடிட் பண்ணி போடுறப்ப பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனிதிங் ஃபார் தலைவரில் என்ன வருதுன்னே தெரியாமல் நான் ஒரு லீடு கொடுக்குறேன், பார்த்துட்டு தலைவரை வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ பாபா படத்தில் தான் தலைவர் வந்து எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஈவினிங் ஷோ தான் வந்து டிக்கெட் கிடச்சிது. உதயம் தியேட்டரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் தலைவர் படத்தை காட்டினாங்க. ஸோ பாபாலேருந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ரொம்ப வந்து அவர் மேலே ஒரு கிரேஸ் ஆகிடுச்சு. ஸோ கிரேஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவர் ஒரு ரசிகனாக வந்து அதை மாற்றி விட்டுச்சு. தலைவரை வந்து பாபா படத்துலேருந்து பிடிச்சி ஸோ இப்போ வந்து கூலி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படம் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எல்லா படத்துக்கும் வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நானே போய் ஸோ இப்போ கூலி வரைக்கும் இருக்குது. தலைவர் வந்து இப்போ 50 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு விஷயம். 50 வருஷம் வந்து கடந்து வர்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இப்போ இருக்க அந்த சினிமா ஃபீல்டில். 1975 பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து தன்னோட திரை பயணத்தை வந்து தொடர்ந்தார். ஸோ இப்போ 2025 ஸோ அந்த 50 வருஷம் கணக்கு. ஸோ இந்த 1975 பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து அதாவது ஒரு உயரத்தில் இருந்தாங்க. அந்த உயரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு மனிதரால் வந்து உடைச்சிட்டு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிறத இப்போ வரைக்கும் வந்து ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான். கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து கடந்து வந்திருக்காரு. எவ்வளவோ அவமானங்களும் வந்து கடந்து வந்திருக்காரு. எவ்வளோ பேர் வந்து அவர் என்னென்னவோ பேசியிருக்காங்க, என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. அதை எல்லாமே கடந்து வந்தது தான் நம்ம தலைவர். அவர் ஒருத்தருக்கு தான் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டும் இப்போ சரி எப்பவும் சரி அவர் ஒருத்தர் தான் அந்த டைட்டில் கார்டுக்கு பொருத்தமான ஒரு நபர். அவர் வந்து ஒரு ஆக்டராக பிடிக்கிறத தவிர்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரியல் லைஃப்பில் தான் அவர் ரொம்பவே பிடிக்கும். ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு ஸோ இதை மாதிரிலாம் வந்து கொடுப்பாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஒரு தாரக மந்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட சொல்கிற அந்த ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட்டில் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு பைட்டாக இருக்கட்டும், அது என்னவாக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். எனிதிங் ஃபார் தலைவரில் என்ன வருதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதில் நீங்கள் பேசுகிறது தான் வரப்போகுது. உங்களுக்கும் தலைவருக்குமான அந்த கனெக்ட் தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வீடியோவும் இதில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு அற்புதமான ஷார்ட் கிறிஸ்பான தலைவர் கனெக்டோட இருக்க உங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியில் வாட்ஸ்அப்பில் ஹை குவாலிட்டியில் அனுப்பிச்சுடுங்க. தலைவரோட ஒவ்வொரு படமும் அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப எத்தனை ஃபேன்ஸ்னுடைய லைஃப்பை மாற்றிருக்குன்றதை நம்ம நிறைய கதைகளாக கேட்டே வரோம். அப்படி ஒரு கதை தான் இப்போ நம்ம கேட்க போகிறதும். இவர் தலைவர் வழியில் வந்து இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் எடுத்து அந்த பிஸ்னஸை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிஸ்னஸாக டெக்னாலஜினா இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸாக நடத்துகிறார். ஆனால் அதுக்கு அடித்தளமாக அமைஞ்சது 2010 10வது படிக்கிறப்ப அவர் பார்த்த எந்திரன் படமா ஆஹா ஓஹோ அப்படி இருக்குல்ல. அப்படி நம்ம கூட பேச வராரு தலைவர் வழி அப்படின்ற இந்த செக்மெண்ட்ல COO ஆஃப் கேட்டமரன் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் திரு ஈஸ்வரவேல் அவர்கள். வணக்கம் everyone. This is Ishwar from Catamaran Technologies and Retro Robotics. Catamaran Technologies is a AI-based video analytics company. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணுவோம், லைக் பர்சன் டிடெக்ஷன், அனிமல் டிடெக்ஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், வெஹிக்கிள் டிடெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிடெக்ஷன்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி we provide real time insights on existing CCTV cameras. இதை வச்சு நம்ம நிறைய ITMS லைக் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரீஸில் நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். திஸ் இஸ் அபவுட் அஸ். பிளாக்ஷிப் வந்து இப்போ அன்புள்ள தலைவருக்குன்னு ஒரு ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைக் அன்புள்ள தலைவருக்கு அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிளாக்ஷிப் டீமுக்கு வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ஸோ ஃபேன் பை மூமெண்ட்ன்றது சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வந்து கோடிக்கணக்கான ஃபேன்ஸில் இருப்பாங்க. அதில் நானும் ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுலேருந்தே லைக் நம்ம அந்த 90s கிட்ஸில் வந்து பாஷா, அண்ணாமலை, முத்து, இந்த மாதிரி எல்லா படமே வந்து அவரோட ஹீரோயிசம் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா லைக் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ் ஆவார். இதுதான் வந்து அவர் ஜென்ரலாக காட்டுறதா இருக்கும். அதை வந்து நான் பார்த்து அவரோட ஆக்ஷன்ஸை இமிட்டேட் பண்ணாத பர்சன்ஸ் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. நானும் ஒன் ஆஃப் த பர்சன் தான். ஸோ அவரோட அந்த துண்டு ஃப்ளாப் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது
பேரண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து நீ ஹீரோவா பார்க்கறத விட ஒரு ரோல் மாடலா பாரு. ஒரு மூவில அவர் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் எப்படி சக்ஸஸ் ஆகுறாருன்றத பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ நாட் ஓன்லி ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன்லயுமே அவர் அப்படிதான். நிறைய அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ன்ற ஒரு பர்சனா அவர் வந்து எல்லாருக்கும் தெரியுது. சக்ஸஸ்ன்றது இட்ஸ் நாட் லைக் ஒன் டைம் ஈவெண்ட். ஒரு டைம் வின் பண்ணிட்டா நம்ம சக்ஸஸ்னு ஆக முடியாது. வி ஹேவ் டு கீப் ஆன் வின்னிங் அண்ட் அகைன் அண்ட் அகைன். ஸோ அப்படி 50 இயர்ஸா ஹீ இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ்ல என்டையர் தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹீரோஸ் வந்து போயிருப்பாங்க. எல்லாருக்கூடையும் கம்பீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், கரண்ட் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோஸ் கூடயும் அவர் கம்பீட் பண்ணி இப்போ ஒரு டாப் ஆஃப் த பர்சனாக ரூல் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக வேற யாராலையும் முடியாது. அவர் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு ஸ்மைல் வரும். அவரோட எனர்ஜி, அவரோட ஆரா வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படியே அவரை அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து அந்த ஆரா வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி அது எல்லாமே நம்ம நடக்கும்போது நம்ம வாக்கிங் ஸ்டைலில் அது தெரியும். நிறைய பேர் அதை பார்ப்பாங்க, நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. இது எதுவுமே வந்து லைக் ஹீ இஸ் டிஃபைனிங் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நாட் எ நம்பர். அது வந்து நம்மளோட ஸ்பிரிட்டை பொறுத்து தான் இருக்குன்றது. படைப்பால வர நீலம்பரி சொல்ற டைலாக் மாதிரி தான், எவ்வளோ வயசானாலும் உன்னோட ஸ்டைலும் அழகும் மாறல அப்படின்றதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அந்த பர்சன். தலைவர் வழியில ஈஸ்வரவேல் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. கேசவா, நீ போட்டிருக்கிறது காலா கெட்டப் தான், ஆனால் அவ்வளோ க்யூட்டாக இருக்கேப்பா. எஸ், ஸோ அப்படிப்பட்ட ஒரு க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸோட கேசவ வராரு ஆன் த செக்மெண்ட் குட்டி சூப்பர் ஸ்டார். ಕ್ಯಾರೆ ಸೆಟ್ಟಿಂಗ வேங்கியமாவா ஒத்தையில நிக்க தில்லிருந்த மொத்தமா வாங்கல. இதே அளவு க்யூட்டா என் வீட்டு பிள்ளையும் பெர்ஃபார்ம் பண்ணும்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனடியாக ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ விடுங்க, இதே மாதிரி எங்களுக்கு அனுப்பி விடுங்க. அதை நல்ல குவாலிட்டியில் வாட்ஸ்அப்பில் இங்கே தெரியக்கூடிய நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு அனுப்பி விடுங்க. உங்களுடைய குழந்தைகளும் குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல கலந்துக்கலாம். தலைவர் பல மாசத்துக்கு ஒரு முறை தான் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு வருவார். அந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஸ்டேஜையே தன்னுடையதாக மாற்றிக்குவார். ஆனால் அதை நம்ம மாசமா நாள் கணக்கில், மாச கணக்கில், வார கணக்கில், வருஷ கணக்கில் வச்சு பார்த்து ரசிப்போம். அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சும் நேத்திக்கு முடியாம இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது தலைவருடைய அந்த ஸ்டேஜ் ஸ்பீச் பத்தின நம்மளுடைய தலைவர் தர்பார். வாங்க பார்த்துட்டு வரலாம். தலைவர் அவரோட ஆடியோ லான்ச்சில் அவரோட ரசிகர்கள் இருப்பாங்க. அவர்கிட்ட கைத்தட்டி வாங்குறது சாதாரண விஷயம் தான். அவரோட ரசிகர்கள் நாங்கள் நம்ம சும்மா அப்படின்னாலும் நம்ம கைத்தட்டுவோம். ஆனால் இன்னொருத்தரோட ஹீரோவோட சக்ஸஸ் மீட்டில் போயிட்டு அவரோட ரசிகர்கள் கூட்டங்கள் இருக்க இடத்துல தலைவர் ஸ்கோர் பண்ற விஷயங்களா இருக்குல்ல, அது சாதாரண விஷயம். விக்ரமோட சக்ஸஸ் மீட்ல வந்து கூப்பிட்டுருக்காரு, பாலச்சந்திர சார் கூப்பிட்டுருக்காரு. அந்த இடத்துல வந்து அவரோட டைலாக் இவர் பேசும்போது அனல் பறக்கும். ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, அப்பா என்னமா இருந்துச்சு சொன்னாரு. அதுக்கு தலைவர் அப்படி கத்துவாங்க. அது பிஜிஎம் கிடையாது, ஒரு இது கிடையாது, அவரோட ஸ்லாங் அவர் சொன்னார் பாத்தீங்களா, அது அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த இடத்துல அவ்வளவு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி ஏசியம் சொன்ன உடனே என்னப்பா நாம இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலையேன்னு தோணிச்சு எனக்கு. இதுக்கு மற்ற அங்கே வந்து இளையத்தில் விஜய் உட்காந்துருப்பாங்க, த்ரிஷா இருக்காங்க, அப்புறம் கமலஹாசன் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இவருக்கு பேசும்போது அவ்வளோ அனல் பறக்கும் அந்த இடத்துல. தலைவர் எந்த இடத்துல சரி, யார் க்ரௌடாக இருந்தாலும் சரி, யார் ரசிகனாக இருந்தாலும் சரி, பேசினா அவர் தான் ஹீரோ. அந்த ஹீரோ. அதுக்கு உதாரணம் சமீபத்தில் கிண்டியில் நடந்த கலைஞர் 100 பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. நான் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டேன், சொல்லிட்டேன், தைரியமாக வீட்டுக்கு போயிட்டேன். கூப்பிட்டாரு, ஜோராடி. அப்போ கலைஞர் சொல்றாரு, வா சூரியன் பக்கத்தில் உட்காரு, குளிர் போயிட்டாரு. சொல்ல முடியுங்களா? ஒரு அரசியல் கூட்டத்தில் ரசிகர்கள் இருக்க தாண்டி அரசியல் இதை பண்ணேன், இதுதான் நான் அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ மேடை பேச்சு தான் இது எல்லாமே. அன்னைக்குன்னு பார்த்து ஓட்டிங் டே, அந்த நடிகர் வந்து ஓட்டு போட்டு பத்திரிகை யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சார் ஓட்டு போட்டேன். 4 மணி 4:30 மணிக்கு ஃபோன் வருது, சண்முகதாதன் சார் இன்னைக்கு வந்து 6 மணிக்கு ஐயா வராங்க, நீங்களும் படம் பார்க்கறதுக்கு வந்துடணும் அப்படின்னு. குளிர் ஜுரம்
அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் சொல்றாரு. அந்த நடிகர் வந்து பிரிவி தியேட்டருக்கு போறாங்க. குளிர் ஜுரம் சொன்னாங்க, சூரிய பக்கத்துல உட்காருங்க குளிர் போயிடும் சொன்னாங்க. அந்த நடிகர் ரஜினிகாந்த். தலைவர் தர்பார்ல தலைவருடைய ஸ்டேஜ் ஸ்பீச் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவர் பொறுத்தவரை எல்லா ஃபேன்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா கனெக்ட் ஆயிடுவோம். சில நேரத்துல நம்மளை விட அவன் பயங்கர ஃபேனா இருக்கான்றப்ப பயங்கர பொறாம வரும். எனக்கு இவர் மேல அப்படி ஒரு பர்சனல் பொறாம சின்ன வயசுல இருந்தே உண்டுங்க. ஏன்னா ஒரு ஆங்கரா இந்த ஃபீல்டுல இருந்து தலைவரை இன்டர்வியூ பண்ணார், அது வரலையும் கூட ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் கபால்ட்டு போய் தலைவருக்கு முத்தம் கொடுத்துட்டாருங்க கண்ணை மூட சொல்லிட்டு. அந்த மொமெண்ட் நம்மளால மறக்க முடியுமா? நம்மளாலே மறக்க முடியலன்னா அவரால் மறக்க முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய தலைவர் ஃபேன் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்து எப்படி அவருக்குள்ள தலைவர் வந்தான்றத நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு லெஜெண்டரி ஐகான் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆங்கரிங் திரு விஜய் சாரதி சார் அவர்கள். ஒரு ஆகச்சிறந்த கிரியேட்டர். இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு நானும் ஃபேன் தான் செக்மெண்ட்ல. முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி டிசம்பர் 12th. இந்த ஹாப்பி திவாலி, ஹாப்பி கிறிஸ்மஸ், அப்புறம் ஹாப்பி நியூ இயர் இதெல்லாம் சொல்கிற மாதிரி இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாதிரி இனிய தலைவர் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஸ்டைல் டே அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஸ்டைலுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஹாப்பி ஸ்டைல் டே டு ஆல் தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஆல் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் தமிழ் மூவிஸ் அண்ட் ரசிகர்கள், வெறியர்கள். என்ன சொல்கிறது, நான் விஜய் சாரதி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். 90s கிட்ஸ் அண்ட் அந்த அதுக்கப்புறமும் சீரியல்ஸில் பார்த்துருக்கலாம். நான் பக்கா தலைவர் ஃபேன். நான் சின்ன வயசில் வந்து நான் பார்த்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தோம், சேலம் போயிருந்தோம். சேலம் போகும்போது அங்கே ஒரு டைம் கிடச்சிது. அப்போது ஒரு படம் போய் பார்த்தோம், பைரவி. அது என்ன படம் ஏதுன்னு தெரியாது. அப்போதுலேருந்து எனக்கு அவரை பிடிக்கும். அதுலேருந்து ஹுக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் ஆரம்பிச்சது இந்த பயணம். எதிர்பார்க்காம நிறைய நடந்தது என் லைஃப்பில் அவரால். நான் வந்து பிறந்து வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிரம்பரம்க்கு அங்கே 2 மயிலாப்பூரில் வந்து காமதேனுன்னு ஒரு தேட்டர் இருக்கும், கபாலின்னு ஒரு தேட்டர் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து போகும்போது அந்த ஏஜில் சைக்கிள், அப்போல்லாம் BSSLR தான் பெரிய இந்த சைக்கிள். அந்த சைக்கிள் கிடச்சதுன்னா அங்கேருந்து சத்தியம்க்கு வந்து படம் பார்க்குறது, அலங்காரில் படம் பார்க்குறது இதெல்லாமே இருக்கும். அலங்காரில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த FDFS அப்படிங்கிறது மாப்பிள்ளை படம் தான் அங்கே பார்த்தேன். அது ஒரு செம்ம இது. ஏன்னா எல்லாருமே அவரை மாதிரி பெரிய லூஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு அது மாதிரிலாம் ஸ்டைலாக வருவாங்க. ஏன்னா அதில் கண்ணாபிடான்னு வச்சுருப்பாரு, ஹேர் இது பண்ணிவிட்டு ஒரு ஜிட்டு ஒன்று வச்சுருப்பாரு. அவர் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒன்று பண்ணுவாரா. எந்த படத்தில் வந்து இந்த படத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சது, அப்புறம் தொடர்ந்து ஒரு படங்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் வீட்டில் என்னென்னா ரொம்ப செலக்டிவாக தான் படங்கள் அனுப்புவாங்க பாட்டி. அது ஃபேமிலியாக எல்லோரும் அக்கா எல்லாருமே போகிறதுனால நல்லா செலக்ட் பண்ணி ஒன்று அது வந்து தலைவர் படமாக இருக்கும், இல்லைன்னா கமல் சார் படமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் போய் பார்த்துட்டு இருந்தது. பிரேக்கவே அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரேராக தானே மற்ற படங்கள்லாம் பார்த்தது. அதனாலே என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து கசின்ஸ் ஒரு பெரிய ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. நாங்கள் வீட்டுக்குள்ளே கமல் ஃபேன், ரஜினி ஃபேன் அப்படின்னு ஒரு கேங் இருக்கும். எங்களுக்குள்ளார சண்டை வரும். நீ யார் செட்டு, அவள் செட்டா, எங்கே செட்டா, இந்த மாதிரிலாம் சண்டை வரும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி சாக்லேட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு டிசைட் பண்ணுறது. இந்த சின்ன பசங்க மாதிரி தான் ஆரம்பிச்சதுங்க. ஆனால் எத்தனை வருஷம் போனாலும் சரி அது ஒரு ஹேபிட்ஸ் டை ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி he has become a habit. நானும் ஃபேன் தான்ல விஜய் சாரதி அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. படையப்பா படத்துல அந்த 6 படையப்பன் சாட்சியா தலைவர் கையில இருக்கும் வேலு. இப்ப நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். எபிசோட் 34. எஸ், இன்னும் 16 நாட்கள் உங்களுக்காக இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸை தொகுத்து கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்க RJ விக்னேஷ். இதை கம்ப்ளீட்டாக தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சித்திரம் டிவியில் இரவு 7 மணிக்கு இந்த எபிசோடுகளை பார்க்கலாம். பிளாக் ஷீப்பில் தினமும் யூடியூப் சேனலில் இதனுடைய ஷார்ட்கட் வெர்ஷனை ஹைலைட்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபுல் அன்கட் வீடியோவை பிளாக் ஷீப் வேல்யூ OTT-ல பார்க்கலாம், பகிரலாம், பாதுகாக்கலாம். அதுவும் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி தினமும் காலையிலேயே நீங்கள் பார்த்துடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிளாக் ஷீப் வேல்யூ OTT-யை உடனே டவுன்லோட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.